தொடர்ந்து வந்து காவேரி வந்து கோவப்பட்டு நிவின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எப்படி இப்படிலாம் வந்து சொல்றதுக்கு உங்களுக்கு மனசு வருது? உங்களுக்குலாம் வந்து எப்படி இப்படிலாம் தோணுது? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இந்த மாரி கேவலமான ஒரு புத்திய வச்சுட்டு இருக்கீங்க. ச்சே நீங்கலாம் ஒரு மனுஷனா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாரு காவேரி, நீ ரொம்ப பேசுற புரியுதா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியுமா? தெரியாதா? தெரிஞ்சும் ஏன் இப்படிலாம் பண்றீங்க? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா பின்ன. இந்த தாலி எடுத்து பாருங்க. இதோ என் கழுத்துல தாலி. அப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தானே அர்த்தம். ஆமா தாலி இருக்கு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நீ தான் சொல்லிக்கணும். உனக்கு நடந்தது கான்ட்ராக்ட் கல்யாணம்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. என்னது விஜய் எல்லாத்தையும் சொல்லிட்டாரா? அப்போ விஜய்க்கு என் மேலே விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசில் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை காவேரி, நீ எதுக்காக கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். பணத்துக்காக தானே கல்யாணம் பண்ண. அந்த பண தேவை உனக்கு எதுக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு தொடர்ந்து அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. இங்கே பாரு, நர்மதாக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண உங்ககிட்ட பணம் இல்லை. அந்த டைமில் உனக்கு வேறு வழி இல்லாமல் வந்து விஜய் கிட்ட இந்த கான்ட்ராக்ட் வந்து ஒத்துக்குன்னு நீ சைன் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்க கரெக்டா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. எனக்கு எல்லாமே தெரியும் காவேரி. நீ பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ண. என்னை உன்னால் மறக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். இப்போ வரைக்கும் உன் மனசில் நான் தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் வந்து தீர்க்கமாக சொன்னேன். நீ கண்டிப்பாக திருப்பி வருவ. திரும்பி வந்து நானும் உன்னையும் சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் அதுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன். விஜயும் அதை தான் சொன்னார். கண்டிப்பாக காவேரி அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் திரும்பி வருவா. அவள் கூட நான் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு அவரும் பிரியப்படுறாரு அப்படின்னு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாக இருக்கா அவங்களுக்கு. அவரும் பிரியப்படுறாரா? உன் கூட சேர்ந்து வாழவா அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே நினைக்கிறாங்க. அப்போது அவர் மனசில் நான் இல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மனசே வந்து அப்படியே வந்து அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. இங்கே பாருங்கள், தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. எங்களுக்குள்ளே 1000 இருக்கும். எங்கள் புருஷன் பொண்டாட்டிறாங்க. எங்களுக்குள்ளே நான் அக்ரிமெண்ட் போடுவோம். என்ன வேணாலும் நடக்கும். அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? நான் யார் கூட வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இப்போ வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. என் கழுத்தில் தாலி இருக்குது. அவ்வளோதான். தேவையில்லாமல் வந்து மனசில் வந்து ஆசையை வளர்த்துக்கு தான் முதல் எடுத்துங்க. விஜய் 1000 சொல்வார். அதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கின்னு தேவையில்லாமல் வந்து உங்கள் மனசில் ஆசையை வளர்த்துக்காதீங்க. நீங்கள் எனக்கு காத்துட்ருக்கிறதே வேஸ்ட்டு. நான் உங்களுக்கு 100% கிடைக்கவே மாட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்றது எப்போவும் மனசில் வச்சுங்க. அவர் 1000 சொல்லலாங்க. அதுக்காக வந்து நீங்கள் காத்துட்ருப்பேன்னு சொல்வீங்களா? இங்கே பாருங்கள், இப்போ சொல்கிறது தான் உங்களுக்கு. எக்காரணம் கூட இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து வந்து காவேரி கிளம்புறாங்க. காவேரின்றாரு. நிவின் வந்து அழறாரு பயங்கரமாக. கதறி ஏன் காவேரி இப்படிலாம் பேசுகிற? இல்லை நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நீ எனக்காக சொல்கிற. நீ வந்து யமுனாக்காக ஒரு வேளை யோசிக்கலாம். கண்டிப்பாக நீ திரும்பி வருவ. நான் உன் கூட சேர்ந்து வாழ்வேன். இந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்காரு. இங்கே காவேரி வந்து மனசு கஷ்டத்தோடு நடந்து வராங்க. ஏன் விஜய் இப்படி பண்ணீங்க? எதுக்காக இப்படி பண்ணீங்க? அப்போ நான் உங்களுக்கு வேணவே வேணாமா? இவ்வளோ நாள் உங்கள் கூட நான் வாழ்ந்தேனே. இப்போ வரைக்கும் வந்து ஒரு நிமிஷம் கூட நீங்கள் என்னை பற்றி யோசிச்சு பார்க்கலல்ல. வேறு ஒருத்தர்கிட்ட எனக்கு கொடுக்க வந்து உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மனசு அப்படியே வந்து லயிச்சு போகுது அவங்களுக்கு. அவங்களால தாங்கிக்கவே முடியல. அப்படியே கால் போன போக்கில் காவேரி நடந்து போயிட்டே இருக்காங்க. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு? ஏன் காவேரி இன்னும் கூட ஆஃபீஸ்க்கு வரல? இன்னும் கூட வராமல் இருக்கவே மாட்டாள். என்ன ஆச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்க்குறாரு. என்ன நாட் ரீச்சபிள்னே வருது. எங்கே போனா இவ? ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சொல்லி வீட்லேயே இருக்காளா? ஒரு வீட்டுக்கு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கால் பண்ணி கேட்குறாரு. இல்லைப்பா காவேரி இங்கே வரலப்பான்னு தாத்தா சொல்கிறாரு. அதனால் ஒன்றுமே புரியாமல் யோசிக்கிறாரு. காவேரிக்கு வரலையா? சரிங்க தாத்தா, அவங்க அம்மா வீட்டில் இருக்காளா காவேரி? பாருங்களேன். ஏன்னா ஃபோன் போட்டால் எடுக்கல. ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். இல்லைப்பா அவங்க அம்மா வீட்டில் இருக்கிற மாதிரி தெரியலையே. அவங்க வீட்டில் கூட யாரும் இல்லைப்பா, எங்கேயோ வெளியே போயிருக்காங்க போல் இருக்கு. அதனால் வந்து அவங்க அம்மா வீட்லேயே இல்லைப்பா. ஏன்ப்பா காவேரி ஆஃபீஸ்க்கு வரலையா? இல்லை வெளியே ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னால். ஆனால் வேலையை முடிச்சுட்டு இந்நேரத்துக்கு வந்திருக்கணும். அதான் வரல. அதனால தானே தாத்தா கேட்டேன் அப்படின்னோடனே, சரிப்பா கவலைப்படாத வந்துடுவா. எனக்கு புரியுதுப்பா, மனசு பதறும். காணோன்னா வீட்டில் இருக்கவங்க. எனக்கு புரியுது உன் நிலமை என்னன்னு. நீ கவலையே படாத. காவேரி சீக்கிரமாக வந்துடுவா. அவர் விளையாட்டு பொண்ணுப்பா. ஏதாவது வாங்கிட்டு இருப்பா கடையில். அதனால் வந்துடுவாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து விஜய் வந்து ஃபோனை காலை கட் பண்ணிட்டு காவேரி பற்றி யோசிக்கிறாரு. எங்கே போயிருப்பா அப்படின்னு.